எங்கிருந்தாலும் பறித்துக் கொண்டு மாயக்கண்ணனுக்கு கோபால கண்ணனுக்கு பாதை பூஜை செய்ய வேண்டும். மகாராஜா மந்தார மலர் கிடைத்ததா? காவல் மகாராஜா எந்த பக்கம் வந்தது? மேற்கு திசை போலாமா? காவல் மூணு திசை சென்று விட்டுமா? அதான் கைக்கு திசை போயிட்டா மேற்கு தெற்கு இப்ப கைக்கு திசை போனோம். இப்ப என்ன பண்ணணும்? மேற்கு திசை போனோம். மகாராஜா ஆமா மேற்கு திசையாகவே சென்றார். வாய பொழுது வாய போகுது என் நண்பானி என் நண்பானே ஒரே ஒரு மலர் கம்பல் மூன்று திசையாக சாம சாம மூணு திசை மேற்க போறேன் மூன்று திசையாக எங்க மாத்தான மலரே ஓடி போய் பார்க்க மூன்று திசையால் மலர் இல்லையடா அப்படி மூணு திசையில இல்ல நான் சொல்லதை கேள்வி நான் சொல்லதை கேட்ட நீ பேசிடுவேன். நான் சொல்லதை கேள்வி எத்தனை நான் உங்களை காவலால இருக்கிறேன். எத்தனை காலம் பல வருஷமா இருக்கிறேன். சின்ன பையில இருந்து உனக்கு அப்படியே என்ன பண்ணீங்க? மூணு திசையாக சென்று பார்த்தோம். மந்தார மலர் கிடைக்கவில்லை.
உன்னுடைய மாய கண்ணன், உன்னுடைய மாமனாக விளையக்கூடிய கோபால கண்ணன் ஏதோ ஒரு சதி செய்திருக்கிறார். எப்படி என்றால் தன்னுடைய மைத்திரர்களோ 5 பேர்கள், 5 பேர்களும் பஞ்ச பாண்டவர்கள் பாரத்தை முடித்து கொடுத்தவன் நான். யார்? கோபால கண்ணன் தான் சென்று பார்த்தேன். ஏதோ சூழ்ச்சி வைத்திருக்கின்றான். அதாவது பஞ்ச பாண்டவருக்காகவே பாரத போர் நிறுத்தி முடித்து வைக்கிறேன். ஆமா, நமக்காக மக்களை பற்றி சொல்லுங்கள். மைத்திரன்மார்கள் அந்த பாண்டவன் இது வரைக்கும் கஷ்டப்படுறாங்க இல்லையா சொல்லிட்டு எங்க மாமன் மகாராஜா அதெல்லாம் சொந்தக்கார அவன் எதோ சூழ்ச்சி பண்ணிருப்பான். எப்படியாக அவனா நான் சொல்றது கேளியா? அப்படின்னா போ, நீ தேடி போ. நான் போயிடு போட்டி போய் பேசணும் நான். சரி, அப்படியே அதாவது எப்படி என்றால் மாய கண்ணன் ஏதாவது சூழ்ச்சி செய்திருப்பார். எப்படி என்றால் நம்முடைய பாதத்தை பணிந்து விட்டு தான் சூப்பர் கதை. பீமனை அனுப்பினோம். எப்படின்னா பீமன் பலசாலி என்று பெருமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகையினால் இப்போதோ அவனை சோதிக்க வேண்டும் என்று சொல்லி, அவனை பலத்தை சோதிக்க வேண்டும் என்று சொல்லி 3 திசையாக சென்று பார்த்தாலும் மந்தாறு மலர் கிடைக்க கூடாது என்று தெரிவித்திருப்பார். நல்லா பாசுங்கிறாங்க. மகாபாரத்துல அம்புஜவள்ளி திருமணம் வந்து பொக்கிஷமான கதையா. நாடகத்தை பார்க்கறதே ரொம்ப பெரிய விஷயம். அப்படிப்பட்ட கூத்த வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு பக்கம் பேசுறீங்க, அந்த பக்கம் ஒரு பக்கம் பேசுறீங்க. கதைக்கு அவரும் கேட்டுக்கிட்டோம் பேசுவோம். இல்ல மாமன் பேசி அண்ணன் பேசிக்காது, என் பேசிக்காது, பப்புன்னு பேசி கட்ட நீங்க நல்லா பாய்ப்பேன். கண்டிப்பா வட திசை போலாமா? அடடா சென்று பார்த்தோம், கிடைக்கவில்லை. மேற்கு சென்று பார்த்தோம், மேற்கு சென்று பார்த்தோம், நாடு கிடைக்கவில்லை. ஆமா, கிழக்கு திசை சென்று பார்த்தோம், நாடு கிடைக்கவில்லை. மீதம் இருப்பது வட திசை. வடக்கு திசை போலாமா? வடக்கு திசையாக சென்று மந்தார மலரை கொண்டு வரவில்லை என்றால் நான் தீவனையே கிடையாது. அப்படியா? போய் அடிக்கிறோம். தோட்டா பீமுடா மகாராஜா வடக்கு தேசம் வந்துவிட்டோம். மகாராஜா வடக்கு தேசம் வந்துட்டுமா? வந்து யோ நீ எந்த பக்கம் போ, நான் எந்த பக்கம் போ. அந்த பூ எங்க இருந்தாலும் நீ நான் அந்த பக்கம் போறேன்.
எங்க இருந்தாலும் பூவை பறிச்சுன்னு வர்றோம். நீ பறிக்கிற நான் பறிக்க பறிச்சுன்னு மகாராஜா. யார் பிடித்தாலும் மகாராஜா எனக்கு பசி எடுத்துக்குது. டேய் பசிடா இதோ மகாராஜா என்னடா எனக்கு பசி அப்படியே உயிரை போகுது. என்ன அவன் சொல்றா டேய் இந்த மாங்காய் அவங்க பசினா டேய் மாம் பழந்தா வேணும் மகாராஜா பசி மகாராஜா ஏய் என்னடா மகாராஜா ஆ இந்த மரத்தை அதாவது வடதிசை சென்றாலே ஆ அதாவது ஒரு நிமிஷம் வடதிசை சென்றாலே ஆ நெல்லூர் பட்டணம். அப்படி நெல்லூர் பட்டணத்திலே மாங்கனி கொய்யாக்கனி அனைத்து கனிகளும் இருக்கும். ஆனால் இந்த மாஞ்செடி தொட்டாலே ஆரவல்லி சூரவல்லி என்று சொல்லக்கூடிய 5 பேர்களும் இந்த மாங்கனிலே ஒரு காக்கை வந்து மாங்கனியை தொட்டால் கூட அப்படியே ஒட்டி கொள்ளுமா. அப்படியாப்பட்ட மாயக்காரர்கள் மந்திரக்காரர்கள் அப்படி இருக்கிற நேரத்திலே ஒரு மரத்திலும் மை வைத்து கொண்டிருந்தாங்க. அதாவது எல்லாருக்குமே கொஞ்சம் தெரியாத இருக்கும். ஜிலேபி மீன் பார்த்துருப்பீங்க, தப்பா நினைக்காது. ஜிலேபி மீன் பார்த்துருப்பீங்க. அந்த ஜிலேபி மீனை அறுத்துங்கன்னு வச்சு வயிற்றுல கருப்பாக ஒரு மை மாரி இருக்கும். ஜிலேபி மீன் அறுத்திங்கன்னா வயிற்றுல கருப்பாக இருக்கும். அது எப்படின்னா பீமசேனன் நெல்லூர் பட்டணம் போயிட்டான். அப்படி நெல்லூர் பட்டணம் செல்ல நேரத்திலே பட்டவனுக்கும் பசி எடுத்தது, பீமனுக்கும் பசி எடுத்தது. அப்படி கனியை பொசிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கனியை தொட்டால் அப்படியே பீமனுக்கும் பாம்பும் பல்லியும் அப்படியே கொட்டியேதான். அப்போ இது அந்த மரத்தை பிடுங்கி இரவென்று சுயிட்டி பாறை மீது அடித்தானாம். யாரு? பீமன். ஐயா வாயா இது பல்லியும் பாம்பு கூட்டுதா கதை பல்லியும் பாம்பு கூட்டுதா மரம் செடி கொடி புளிய குண்டி பாம்பு பள்ளி கொட்டுதுடாங்கம்மா. என்னால தொண்ண பட்டாலும் பறவை எதுக்கு பட்டாலும் ஆமா அப்படியே ஊட்டு அவள் அப்படியே பாம்பும் வள்ளியும் தேரும் அப்படியே ஒட்டி கொண்டிருக்கிறது. முழுக்கதி ஒட்டி கொண்டிருக்கிறது. ஆமா இந்த மரத்து வேரோட பிடுங்கி வேரோடு புரியுதா அப்படியே சுழற்றி போயிட்டு ஆகாய மாறுவாங்க வீசிருக்கிறவட்ட நான் அடியா பாயத்தை சரி மாட்டா அந்த மையாகப்பட்டதோ கடலிலே வீழ்ந்தது. அந்த கடலிலே வீழ்ந்த நேரத்திலே ஜிலேபி மீனாகப்பட்டது வீங்கியது. ஆகையினால் தான் இதுதான் உண்மை. அதாவது இந்து சாமி கும்பிட்றவங்க இப்படிதான். அப்படி இருந்தால் இருக்கட்டும். பீமசேனனோ நெல்லூர் பட்டணம் சென்று விட்டான். அப்படி
ஏய், மகே மகே நான் துரத்தியே அடிக்கும் தொடரே ஏய், ஏய், மனத்தை அப்படியே பிடிங்கி. என்னோடவே பிடுங்கி ஏய், ஆமா, அடித்து விட்டேன் ஏய், எந்தபுறமாக சென்றா ஆமா, செல்வி ஏய், செல்கின்றேன் ஆமா. யார் கண்ணு வைக்கும் முதலிலே மண்டபத்தை மட்டும் பட்டாலும் ஆமா. அப்படியே பறித்துக் கொள்ள வேண்டும் போகலாமா நான் தப்பா சொல்றேன். போகலாமா அதே கிழக்கு சபையிலே ஏய். விதமாக ஆமா பீமசேனனும் ஒரு புறம் பப்புனாகப்பட்டவனும் ஒரு புறம் ஏய். செல்ல, அதாவது வடக்கு திசையிலே நெல்லூர் பட்டணம். நெல்லூர் பட்டணத்திலே ஆரவள்ளி, சூரவள்ளி, அங்குஜவள்ளி, பங்குஜவள்ளி அப்படி 5 பேர்கள் அக்கை தங்கிமார்கள். யாருக்கு மகள்கள் என்றால் நாகப்பா ரெட்டி. நாகப்பா ரெட்டியாருக்கும் இசைக்கல்லி அம்மையாருக்கும் இருவருக்கும் ஒன்றாக சேர்ந்து 5 பேர்களும் அக்கை தங்கிமார்கள். அப்படி இருக்கும் நேரத்திலே முதல் முறையாக ஆரவள்ளி சபிலாடி வருவதை காண்க